செஞ்சிருவ. நம்மளோட இந்த பிளான் கண்டிப்பா வெற்றி அடையும் பிரேம். அப்படியும் வெற்றி அடைய முடியலனா நான் ராஜ்வீரோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவேன் சீமா. நான் என் குடும்பத்துக்கு இதுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் திரும்ப அடையிறதுக்கு ராஜ்வீர் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸை நான் இப்போ பயன்படுத்தியே ஆகணும். ஒருவேளை சின்னத்த ராஜ்வீர் கிட்ட எங்களோட சூழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தாலும் சத்தியமா நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். குறைஞ்சது நம்ம தலையில இருந்து இந்த பாரமாவது இறங்குச்சு. என்னாச்சு? அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்கெல்லாம் உங்களை தேடுறதுமா? அட, எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. வா. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் பிளாப். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அதுவே எனக்கு போதுமா. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். நம்மளோட பிளான் பூரா ஃபெயில் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு பொம்பளையால. ஏன், என்னாச்சு? அம்மா, நாங்க ரெண்டாவதா வந்தவருக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பொம்பளை பொய்யான தகவலை கொடுத்து அங்க இருந்து எல்லாரையும் ஓட வச்சுட்டா. என்ன? அந்த பொம்பளை யாருன்னே தெரியலையே. யார் அந்த பொம்பளை? யாரு? சீமா, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, ராஜ்வீருக்கு போன் பண்ணது நிச்சயமா மனோவா தான் இருந்திருக்கும். அப்புறம் ஏன் இவ இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா? பிரீத்தி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாயாவாலதான் சின்ன பாட்டி எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்களா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது புரியுதா? என்னக்கா? மாயா நம்ம சின்ன பாட்டிய அவளோட வசிய சக்தியை வச்சு வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் சின்ன பாட்டி ராஜ்வீர் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. நீயா? மாயா, இதெல்லாம் என்னது? நீ எங்க இருந்து வந்துகிட்டு இருக்க? அது உண்மைய சொல்லு. எங்க ஆசிரமத்துக்கு போன் பண்ண பொம்பளை நீதானே? போன்? எதை பத்தி பேசுறீங்க? போய் சொல்லி தப்பிக்க பார்க்காத மாயா. இல்லனா நீ பண்ண தப்புக்கான தண்டனைய வேற ஒருத்தர் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? மாயா, என்ன விஷயம்? இவ்வளவு எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் என்னோட இருந்தாங்க. ஆமாப்பா. உங்க கூடனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ போனதும் இங்க கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் உனக்கு தான் தெரியுமே, இந்த வீட்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சு. அதான் நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம் ஷாப்பிங் பண்றதுக்கு. ஆனா அம்மா, மாயா கூட இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாகத்தை இங்க விட்டுட்டு போனேன்னா அப்புறம் ரோகிணி சீமாவோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாம நம்மளோட வேலையெல்லாம் கெடுத்து விட்டுருவா. அதனாலதான். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இன்னைக்கு நாளே ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பக்கம் என்னோட பிளான் பூரா சொதப்பிருச்சு, இங்க என்ன ஷாப்பிங் போயிட்டீங்க. அம்மா, ஒரு நிமிஷம். உங்களோட போன் எங்கம்மா? எவ்வளவு நேரமா போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஆரியன், போன் உடைஞ்சிருச்சா? அம்மாவோட போன் உடைஞ்சு போச்சு. அதை இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு. ஆனா சொல்லு பிரேம். நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதா சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த சான்ஸை நான் ஏத்துக்கிறேன். சரி, நீங்க என்னோட பங்களாக்கு வந்துரு. உன்னை நான் அங்க சந்திக்கிறேன். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இது என்கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு.
எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு வாய்ப்பை நான் கைவிட போறதில்ல. காட்சியில் காணத் தவறாதீர்கள். வழங்குவோர் Quaker Oats. Start something good. என்னப்பாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமாமா, எல்லாம் நல்லாதான் இருக்கு. எந்த விஷயங்கள் சொதப்புச்சோ அதுவும் சரியாயிடும். ஞாபகம் இருக்காமா, நான் பிரேம்க்கு ஒரு சவால் கொடுத்தேனே, அந்த சவாலை அவன் பண்றேன்னு ஏத்துக்கிட்டான். என்ன, உண்மையாவா? எந்த வாக்க நீ கொடுத்தியோ அத கண்டிப்பா நிறைவேத்துப்பா. சரிம்மா. ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னதான் பண்ண போறாங்க? நீ இங்கே இரு. இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இரு. அப்புறம் அம்மாவை கவனிச்சுக்கோ, புரியுதா? உங்களோட கட்டளை, அது என்னோட கடமை. வாங்க. நீங்க உட்காருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல குருஜியை கூட்டிட்டு வரேன். நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சின்னத்தையும் ராஜ்வீரும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி நடத்த போறாங்க? என்னாச்சு மாயா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அக்கா, நான் மறுபடியும் நாகமணி அடையிற வாய்ப்பை தவற விட்டுட்டேன்க்கா. ராஜ்வீர் என் கண் எதிர்க்க நாகமணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு பேசாத. இங்க பாரு, நமக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். இப்போ நம்ம சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும் மாயா. ஆமா மாயா, எப்படி இன்னைக்கு சித்தார்த்த திருப்பி கொடுத்து அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டியிருக்காங்களோ அதே மாதிரி உன்னோட நாகமணியை நீ திரும்ப அடையறதுக்கு உன் மேலயும் கண்டிப்பா கருணை காட்டுவாங்க. சீமா, பிரேம் எங்கேயுமே காணலையே. ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிருக்கானா? அத்தை, அது பிரேம் ஒரு முக்கியமான வேலைய வெளியே போயிருக்காரு. சரி சீமா, போன் பண்ணி தான் பாரு. வீட்டுக்கு எப்ப வருவான்னு கேளேம்மா, நாம பூஜை ஆரம்பிக்கணும்ல. சரிங்க அத்தை. ராஜ்வீர் என்ன இங்க எதுக்காக வர சொன்னாரு? அவர் என்ன ஐடியால இருக்காருன்னே புரியலையே. சீமாவா? ஹலோ பிரேம், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? அத்தை, நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீமா, நான் ஒருவேளை ராஜ்வீர் எனக்கு கொடுத்த சான்ஸை பயன்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. பிரேம், உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது இல்ல? பிரேம், கேக்குது சீமா. இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. சொல்லு. நான் ஒன்று பண்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்து நானே உனக்கு கால் பண்றேன். பிரேம், அது நீங்க அந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போனதும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். சீமா, இங்க வேலை முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசுறேன். பிரேம், ஒரு நிமிஷம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை. நீங்க வந்தாதான் என்னோட விரதத்தை என்னால முடிக்க முடியும். பிரேம், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னம்மா சொன்னா?
அத்தை அவர் என்ன சொன்னாருன்னா அவர் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. நில்ல ஆரியன். இங்க எல்லா வேலையும் நீ தான் பாப்பியா? சீமா ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிடறதுக்கு மட்டும்தான் இருக்காளா? ம் ம். ஆண்டி, நீங்க எல்லாரும் இங்க. ஹலோ சீமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கங்க. இவங்கெல்லாம் இங்க வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வருஷா வரும் பரத்வாஜ் ஹவுஸ்ல தான் சுமங்கலி பூஜையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு வருஷமும் அழைப்பு வருமா என்ன? என்னங்க, நான் பண்ணது சரிதானே? ஆமா, அது ஆண்டி, அது என்னன்னா இந்த வருஷம் எப்படி நாங்க- ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் கொண்டாடுவோம். நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை. இப்ப நான் சுமங்கலியா இல்லன்னா என்ன ஆயிடுச்சு? எங்க அக்காவுக்கும் சுமங்கலி பண்டிகையை கொண்டாடணும்னா ரொம்ப இஷ்டம். இவங்க பெரியவங்களா இருக்கிறதுனால மறுக்கவும் முடியாது. இங்கேயே சுமங்கலி பண்டிகையை கொண்டாடுங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எந்த பூஜையை நடத்த வேண்டாம்னு சொன்னாங்களோ இப்ப அவங்களே அதை நடத்த சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டாடணுமோ கொண்டாடு சீமா. இன்னைக்கு உன் புருஷன் ஏத்துக்கிட்ட சவால் அது பரத்வாஜ் குடும்பத்தோட சந்தோஷங்களை அப்புறம் வரலாற நிரந்தரமா மாத்தி விட்டுடும். கண்டிப்பா மாறும். உன்னோட தைரியத்தை பாராட்டி ஆகணும். கடைசியில நீ வந்துட்ட பிரேம். அப்படியே நான் கொடுத்த இந்த சவாலை ஜெயிச்சு நீ இழந்தது எல்லாத்தையும் உன்னால திரும்ப அடைய முடியும். ஒரு நிமிஷம். உன் பேச்சை நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க போற இந்த வாய்ப்பு, அதுல எந்த அளவுக்கு நேர்மையும் உண்மையும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். பிரேம் தம்பி, யார் தனக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டாங்களோ அவங்க வாயில இருந்து இந்த உண்மை நேர்மை இது போன்ற வார்த்தைகள் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த வாய்ப்பை நான் உனக்கு பிச்சை மாதிரி. வார்த்தையை அளந்து பேசு. நான் உன்கிட்ட இந்த வாய்ப்பை பிச்சையா கேட்டு வரல, நீயா முன்வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ராஜ்வீர்? மக்களை ஏமாத்துற கேவலமான வேலைகளை நீ செய்யறவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருவேன் மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அதனாலதான் சொல்றேன், நீ எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புல எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லைன்னு
நீ நிரூபிச்சாதான் நான் இதை ஏத்துக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க இருப்பேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாபா சத்யகீர்த்தி. சரிங்க குருஜி. அக்கா, ஆர்த்தி தட்டு அப்புறம் விளக்கேத்துறதுக்கு நெய் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்க. இங்க பாருங்க, நல்லா டெக்கரேட் பண்ணுங்க. இது என்னுடைய வீடு. ஐயோ ரோகிணி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். இப்ப பாரு, இந்த பண்டிகைக்கு நீ எவ்வளவு நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணாலும் அது ஃபிளாப் தான். நீ என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் புருஷனுக்கு நீ யாருன்னே ஞாபகம் இல்லாதப்ப நீ பண்டிகை கொண்டாடுறதுல என்ன பலன் இருக்கு? பார்க்க போனா ரோகிணி, உன் புருஷன் உன் கூட இருந்தும் இல்லாத மாதிரி தான். உன் வாழ்க்கை மாதிரி உன்னோட கை கூட பிளெயினா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. என்ன நான் சொல்றது புரியலையா? மருதாணி வச்சுக்கிட்டு தான் ஆகணும். வச்சுக்க. சசி, வாழ்த்துக்கள்மா. மருதாணி போட்டுட்டு இருக்கியா? உனக்கு என்ன மறுபடியும் கல்யாணம் நடக்க போதா? அப்புறம் எதுக்கு முதல்ல வந்து மருதாணி போட்டுட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? அட பாவம், இங்க சீமாவும் ரோகிணி நின்னுட்டு இருக்காங்க. அவங்களையும் மருதாணி போட்டுக்க விடு. நான் அவங்களையும் கூப்பிடுறேன். சீமா, ரோகிணி, வாங்க. நீங்க 2 பேரும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, வந்து மருதாணி போட்டுக்கோங்க, வாங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் மருதாணியை போட்டு விடு. சின்ன பாட்டி, நாங்களும். ஆமாமா, நீங்களும் மருதாணி போட்டுக்கோங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன்ல. வேலைக்காரி டைப்ஸ். சோம்பேறிங்க, போய் வேலையை பாருங்க. பிரேம் எதுக்காக இன்னும் வரல? நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத பிரேம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்காரு. என்ன இப்படி தகச்சு போய் பாக்குற பிரேம்? நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா இவரை நிச்சயமா நம்புவல்ல. பல வருஷங்களா உன் குடும்பத்துக்கு இவர் தான் வக்கீலா இருந்தாரு. பாபா, பரத்வாஜ் குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க குருஜி. இதுதான் உன்னோட பிசினஸ் பேப்பர்ஸ். அப்புறம் இது உன் வீட்டோட பேப்பர்ஸ். ப்ராப்பர்ட்டி அப்புறம் பிசினஸ் பேப்பர்ஸையும் சேர்த்து நான் இந்த பிளாங்க் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா அப்புறம் ரொம்ப சுலபமா இதையெல்லாம் உன்னோட பேருக்கே மாத்திர முடியும்.
அப்புறம் இதுல உன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கு சமமா உன்னோட வக்கீல் சார் உனக்கு உதவி செய்வார். ஏன்னா இவரோட ரத்தத்திலயும் நேர்மை அடுக்கடுக்கா நிறைஞ்சிருக்கு. ஆனா எப்படி நான் உனக்கு என்னோட நேர்மையை நிரூபிச்சு நம்பிக்கை தந்தனோ அதே மாதிரி நீயும் எனக்கு நம்பிக்கை தரணும். ஒருவேளை நீ தோத்துட்டனா அப்போ நீ நான் சொல்றத கேட்கணும். நான் என்ன சொல்றனோ அதை தான் செய்யணும். சைன் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இப்ப என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ இதுல என்ன வேணா எழுதிக்க. ஏன்னா ஒருவேளை நான் தோத்தே போனாலும் நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன்.